சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. அதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப் பாசிப்பருப்பை வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அரிசி, பருப்பு 2த்துக்குமா சேர்த்து 1 கப் பால், 4 கப் தண்ணி விட்டு குக்கரில் நல்லா குழைய வேக விட்டுறலாம். 1 1/2 கப் வெல்லம் வச்சுருக்கேன். அதோட 1 கப் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு வெல்லம் கரைஞ்ச உடனே நிறுத்திடலாம். இந்த பக்கம் சாதம் வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா மசிச்சு விடலாம். நல்லா மசிச்சு விட்டு இதே குக்கர்லேயும் செய்யலாம். நான் இதை ஒரு பேனில் மாற்றிக்கிட்டேன். பேனில் மாற்றினதுக்கப்புறம் வெள்ளை கரைசலை இதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். வடிகட்டி ஊற்றும்போது அடியில் எந்தவித கல் மண் எதுவும் இருக்காது. வெள்ளை கரைசலை இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி கொடுக்க வேண்டியதான். அதோட முந்திரி ஏலக்காய் எல்லாம் போட்டால் ஒரு பொங்கல் ரெடிங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் விட்டு நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்துட்டு முந்திரியும் பாதாமும் வறுத்து வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணால் ஒரு நல்ல டேஸ்ட்டான பொங்கல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு